Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம Plant Kingdom chapterல Bryophytesல liverworts பார்க்க போறோம். So liverworts எங்க வளரும் அப்படின்னா moist and shady placesல தான் வளரும். Moistனா ஈரப்பதமா இருக்குது, shadyனா நிழலா இருக்குது. Habitatesனா வளர்ற இடம். ஓகேங்களா? ஒரு ஆர்கானிசம் எங்க வளருது, that is habitat. Next, இது எங்க particular moist shady habitat எது? Banks of streams na ஓடை அப்படினு சொல்வோம். marshy grounds, marshy அப்படினாலே ஈரப்பதமா இருக்கக்கூடிய பகுதி, வத சொதன் சேரும் ஜகதியமா இருக்கு இல்லீங்களா, அதான் marshy grounds. damp soil, ஈரப்பதமா இருக்கக்கூடிய மண்ணு. barks of tree, மரப்பட்டையில வளரும். deep in woods அப்படினா woodனா மரம், woods அப்படினா அடர்ந்த காடு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த காட்டுக்குள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் இந்த Bryophytes வளர்ந்துருக்கு. ஸோ தீஸ் ஆர் த ஹேபிடேட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பாடி அப்படின்னு பார்க்கும்போது தேலாய்டு அப்படின்னா தேலஸ் லைக் மீன்ஸ் there is no root, no stem, no leaves. ட்ரூ ரூட், ட்ரூ ஸ்டெம், ட்ரூ லீவ்ஸ் இங்கே கிடையாது. தட் இஸ் root with stem, leaf with xylem and phloem கிடையாது, absent. ஸோ டார்சி வென்ட்ரலாக இருக்குது. டார்சி வென்ட்ரல் தேலஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்பர் பார்ட் ஃபோட்டோசிந்தட்டிக்காகவும் லோயர் பார்ட் ஸ்டோரேஜ் ரீஜனுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்பர் டார்சல், வென்ட்ரல், லோவர் அந்த மாதிரி ரீஜனோட இருக்கிறது தான் டார்சி வென்ட்ரல் தேலஸ் அப்படிமோ. ஸோ க்ளோஸ்லி அப்ரஸ்டு டு சப்ஸ்ட்ரேட்டம். சப்ஸ்ட்ரேட்டம்ங்கிறது சாயிலோட சாயிலாக ஒட்டிக்கிட்டு சாயிலோட சாயிலாக அட்டாச்சாக வளருது. இங்கே சப்ஸ்ட்ரேட் யார்? சாயில், மண்ணு தான். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் ரைசோயிட்ஸ் அப்படின்னு படித்தோம் இல்லையா. ஸோ இங்கே லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், 2 ரோஸில் இருக்கும். இன்கேஸ் சில liverwortsல லீஃப் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா, லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அது 2 ரோவில் இருக்கும் தான், இந்த மாதிரி இப்படி. ஸோ இப்படி 2 ரோவில் இருக்கும். இந்த 2 ரோவில் இருக்கக்கூடியது லீஃப் லைக் அப்பண்டேஜஸ். அப்பண்டேஜஸ்னா அவுட் க்ரோத், எக்ஸ்ட்ராவாக வளர்ந்துருக்கிறது அப்படின்னு அர்த்தம். லீஃப் லைக் நாட் எக்ஸாக்ட் லீஃப் கிடையாது, லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஆன் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர், ஸ்டெம்மும் கிடையாது, ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே லைக் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ லீஃப் இருந்தால், லீஃப் இருக்கக்கூடிய liverwortsல 2 ரோவில் லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் இருக்கும், அது ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சரில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ராக்மெண்டேஷன் மூலியமாக நடக்கலாம். ஃப்ராக்மெண்டேஷன்னா தேலஸோட ஒரு பார்ட் இப்படி கட்டாகி போணுச்சுன்னா, ஸ்மால் பீஸ் கட்டாகி போணுச்சுன்னா அந்த ஸ்பீஸ் தனி ஆர்கானிசமாக வளரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்மே ப்ளூரல். ஸோ ஜெம்மா அப்படிங்கிறது க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய மல்டி செல்லுலார் ஏசெக்ஷுவல் பர்ட்ஸ். செக்ஷுவல்னா கேமிட் ஃபார்ம் ஆகி ஃபியூஸ் ஆகிறது, ஏசெக்ஷுவல்னா no formation of gamete and no fusion of gamete, அதான் asexual அப்படிம்போம். ஸோ டெவலப் இன் ஸ்மால் ரிசெப்டக்கிள்னா ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர். இந்த ஜெம்மைவை யூஸ்வலாக ஜெம்மா கப் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஜெம்மை வந்து டிட்டாச் ஆகி போகும்போது அது ஜெர்மினேட் டு ஃபார்ம் நியூ இண்டிவிஜுவல், நியூ ஆர்கானிசத்தை ஃபார்ம் பண்ணும், நியூ Bryophyte. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா, மேல் செக்ஸ் ஆர்கன் நமக்கு தெரியும், ஆன்திரிடியம். ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஆர்கிகோனியம். ஸோ மேல் செக்ஸ் ஆர்கன்லேருந்து பைஃப்ளாஜெல்லேட்டட் ஆந்த்ரோசோவாய்ட்ஸும், ஸோ இந்த மாதிரி பைஃப்ளாஜெல்லேட்டட் ஆந்த்ரோசோவாய்ட்ஸும், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்லேருந்து எக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ பைஃப்ளாஜெல்லேட்டட் ஆந்த்ரோசோவாய்ட்ஸ் வாட்டரில் ஸ்விம் பண்ணி போய் எக்கோட ஃபியூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹேப்ளாய்ட், ஃபியூஸ் டு ஃபார்ம் டிப்ளாய்ட் ஜைகோட். ஜைகோட் வந்து மியோசிஸ் நடக்காது, இன்ஸ்டெட் ஆஃப் மியோசிஸ் மைட்டாசிஸ் நடந்து ஸ்போரோஃபைட்டை ஃபார்ம் பண்ணும். இந்த ஸ்போரோஃபைட் வந்து டிபெண்டன்ட். அது என்ன டிபெண்டன்ட்? தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் கேமிட்டோஃபைட். பிகாஸ் கேமிட்டோஃபைட்லேருந்து ஃபுட்டை எடுத்துக்குவாங்க. தே டிரைவ் நரிஷ்மெண்ட் ஃப்ரம் கேமிட்டோஃபைட். ஸ்போரோஃபைட் இஸ் நாட் இண்டிபெண்ட். இண்டிபெண்ட்னா என்ன அர்த்தம்னா, தே ஹேவ் குளோரோஃபில் பிக்மெண்ட், அவங்க ஃபுட்டை அவங்களே சிந்தசிஸ் பண்ணிக்குவாங்க. ஸ்போரோஃபைட்டில் குளோரோஃபில் பிக்மெண்ட் இல்லாததுனால கேமிட்டோஃபைட்லேருந்து ஃபுட்டை அப்சார்ப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் இட் இஸ் டிபெண்ட் ஆன் கேமிட்டோஃபைட். ஸ்போரோஃபைட் வந்து டிப்ளாய்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட், சீட்டா, கேப்சூல்னு 3 பார்ட் இருக்குது. இந்த கேப்சூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். எப்படி? மியோசிஸ் நடந்து. ஸோ மியோசிஸ் எங்கே நடக்குது? கேப்சூலில் மியோசிஸ் நடந்து ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸ்போர்ஸ் வந்து ஹேப்ளாய்டாக இருக்கும். ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் ஆகி ஃப்ரீ லிவிங் கேமிட்டோஃபைட்டாக ஃபார்ம் பண்ணுது. கேமிட்டோஃபைட் இஸ் ஹேப்ளாய்ட். அது என்ன? ஃப்ரீ லிவிங். தே ஹேவ் குளோரோஃபில் பிக்மெண்ட், ஸோ தே கேன் சிந்தசிஸ் தேர் ஓன் ஃபுட். அதான் ஃப்ரீ லிவிங் கேமிட்டோஃபைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. கேமிட்டோஃபைட் இஸ் ஹேப்ளாய்ட் அண்ட் கேமிட்டோஃபைட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் கேமிட்ஸ். ஓகேங்களா? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு தேவையான கேமிட்ஸை கேமிட்டோஃபைட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் liverworts. Bryophytesல இப்போ மாசஸ் பார்க்க போகிறோம். மாசஸ் அப்படிங்கிறது இதில் வந்து ப்ரீடாமினண்ட்டாக இருக்கிறது யாருன்னா கேமிட்டோஃபைட் தான். அதாவது லைஃப் சைக்கிளில் ரொம்ப டைம் இருக்கிறவங்கள தான் ப்ரீடாமினன்ட் அப்படிம்பாங்க. தட் இஸ் கேமிட்டோஃபைட். கேமிட்டோஃபைட்டில் ஃபஸ்ட்டு ஸ்போர்லேருந்து டெவலப் ஆகி வர்றது புரோட்டோனிமா ஸ்டேஜ் அப்படிம்போம். புரோட்டோனிமா ஸ்டேஜுங்கிறது தேலஸ் ஸ்டேஜ். தட் மீன்ஸ் வாட்? தரையாக இந்த மாதிரி வளரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சோட இந்த மாதிரி வளரும். ஸோ திஸ் இஸ் புரோட்டோனிமா ஸ்டேஜ்.
இந்த புரோட்டோனிமா ஸ்டேஜ் வந்து க்ரீனாக இருக்கும். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். நிறைய பிரான்ச்சோட இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்லி ஃபிலமெண்ட், அதிகபட்சமாக அது வந்து த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். ஸோ இதை வந்து புரோட்டோனிமா ஸ்டேஜ் அப்படிங்கிறோம். ஸோ இதில் செகண்டரி புரோட்டோனிமா டெவலப் ஆகும். இதுலேருந்து இந்த செகண்டரி புரோட்டோனிமாலேருந்து தான் லீஃபி ஸ்டேஜ் வரும். லீஃபி ஸ்டேஜ் வந்து லேட்ரல் பட்லேருந்து டெவலப் ஆகி வருது. லேட்ரல்னா சைடு. ஸோ சைட்லேருந்து ஒரு பட் மொட்டு மாதிரி வந்து இந்த செகண்டரி புரோட்டோனிமாவில் ஒரு மொட்டு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அதுலேருந்து பிளான்ட்டு லீஃபி பிளான்ட் வருது. ஸோ இது வந்து அப்ரைட்டாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இது வந்து ப்ராஸ்ட்ரேட். புரோட்டோனிமாங்கிறது தரையாக இருக்கும். லீஃபி ஸ்டேஜுங்கிறது அப்ரைட், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸ்லெண்டர் ஆக்சிஸ் அதில் இருக்கும். அந்த ஆக்சிஸில் வந்து ஸ்பைரலி அரேஞ்சு லீவ்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆக்சிஸ் இருக்குது அப்படின்னா இதில் லீவ்ஸ் வந்து ஸ்பைரலி அரேஞ்சாக இந்த மாதிரி லீவ்ஸ் இருக்கும். அண்ட் அட்டாச் டு த சாயில் பை மல்டி செல்லுலார் ரைசாய்ட்ஸ். இந்த மாதிரி ரைசாய்ட்ஸ் இருக்கும். ரைசாய்ட்ஸோட தான் சாயிலில் வந்து இது அட்டாச்சாக இருக்குது. இட் பியர்ஸ் செக்ஸ் ஆர்கன். ஸோ இங்கே வந்து ஆந்திடியம் அண்ட் ஆர்கிகோனியம் இருக்கும். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் பட்டிங் ரெண்டுமே இருக்குது. இது செகண்டரி புரோட்டோனிமா ஸ்டேஜில் தான் ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் பட்டிங் இருக்குது. ஸோ இதில் ஒரு சின்ன பீஸ் இப்படி கட்டாகி போணுச்சுன்னா ஸ்மால் பீஸ் தான் ஃப்ராக்மெண்ட் அப்படிங்கிறோம். அது தனி ஆர்கானிசமாக வருது ஃப்ராக்மெண்டேஷன். பட்டிங் அப்படிங்கிறது என்ன, ஒரு மொட்டு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். இது தனியாக கட்டாகி போணுச்சுன்னா நியூ ஆர்கானிசமாக டெவலப் ஆகுது. ஸோ தட் இஸ் பட்டிங். நெக்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆந்த்ரிடியா மேல் செக்ஸ் ஆர்கன், Archegonia female sex organ. Okay, male sex organ Antheridia produces anthrozoites, biflagellated anthrozoites. Female sex organ Archegonia produces egg. So anthrozoite and egg fuse ஆகி diploid zygote வரும். Diploid zygote வந்து mitosis நடந்து ஸ்போரோஃபைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்போரோஃபைட் இஸ் மோர் எலாபரேட் தேன் லிவர்வர்ட்ஸ். லிவர்வர்ட்ஸில் இருக்கிறது காட்டிலும் நமக்கு வந்து இங்கே மாசஸில் ஸ்போரோஃபைட் வந்து வெல் டெவலப்டாக இருக்கும். இங்கே வந்து ஃபூட், சீட்டா, கேப்சூல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே இருக்கிறது ஃபூட்டு, இது சீட்டா, இது கேப்சியூல். இந்த அளவுக்கு நல்லா ப்ரொஜெக்டடாக வெளியே வந்திருக்கும். ஸ்டில் ஸ்போரோஃபைட் இஸ் டிபெண்ட் ஆன் கேமிட்டோஃபைட். ஏன்னா ஸ்போரோஃபைட்டில் க்ரீன் கலர் பிக்மெண்ட் இருக்காது, குளோரோஃபில் இருக்காது. ஸோ தி டிரைவ் நரிஷ்மெண்ட் ஃப்ரம் கேமிட்டோஃபைட். ஸோ இந்த கேப்சியூலில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து மியோசிஸ் நடந்து ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் ஆகி கேமிட்டோஃபைட்டிக் பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. தட் இஸ் ஸ்போர் ஜெர்மினேட் ஆனால் புரோட்டோனிமா ஸ்டேஜ், தரையாக வளரக்கூடிய ப்ராஸ்ட்ரேட் புரோட்டோனிமா ஸ்டேஜ் வரும். இங்கே எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாசஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபியூனரியா, பாலிட்ரைக்கம், ஸ்பாக்னம். அதே லிவர்வர்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் மார்கான்ஷியா. மாசஸ்க்கு எக்ஸாம்பிள் ஃபியூனரியா, பாலிட்ரைக்கம், ஸ்பாக்னம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பிரயோஃபைட்ஸில் லிவர்வர்ட்ஸ், மாசஸ் பார்த்துருக்கோம். பிரயோஃபைட்ஸ் இதோட கன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டெரிடோஃபைட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.